அதாவது நான் டயர்டு இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தார். அது ஒரு வேலைன்றது 3 வேலையாக சாப்பிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் நாங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவரே எந்திரிச்சு போகிற அளவுக்கு வர அளவுக்கு இருந்தார். நல்லா இருந்தார். என்னோட பேர் எம் தினேஷ்குமார். அப்பா பேர் கே மனோகரன். உடம்பு சரியில்லாமல் எடுத்துன்னு வந்தேங்க. பரவாயில்ல, இப்போ மாத்திரை சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கார். நாங்கள் கொஞ்ச நாளாக விட்டு இருந்து மறுபடியும் எடுக்கலான்னு வந்திருக்கேங்க. இப்போ நல்லா ஆக்டிவாக சாப்பிட்டாரு, நல்லா நடக்கிற அளவுக்கு இருந்தார். கொஞ்சம் காலு கையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு, வீங்காமலாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கார் சார். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சார் அந்த மாதிரி இருந்தது அவருக்கு. நாங்கள் வெளியில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். அப்போ வந்து டேப்லெட் போட்டோம்னா ஃபுல்லாக ஒரு ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துருவார், சரியாக சாப்பிட முடியாது அவரால். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு மாத்திரை எடுத்த பிறகு ஓரளவுக்கு நல்லா, அதாவது நான் டயர்டு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தார். அது ஒரு வேலைன்றது 3 வேலையாக சாப்பிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் நாங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவரே எந்திரிச்சு போகிற அளவுக்கு வர அளவுக்கு இருந்தார். நல்லா இருந்தார். இப்போ வரைக்கும் நல்லாவும் இருக்கார். அவர் நடக்க முடியாது சார். அப்போ யாராச்சும் கூட ஆள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அவருக்கு பாத்ரூம் போகிறதுக்கோ இல்லை டாய்லெட் போகிறதுக்கு எதுனா போகணுனாலும் கண்டிப்பாக ஆள் இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்த பிறகு அவர் சிங்கிளாகவே போகிற அளவுக்கு இருந்தார். அதனால என்ன ஆச்சுனாக்கா அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஏறிச்சு. அவர் நல்லா இருக்கார் சார். டேப்லெட் போட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே அதோடைய ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக எழுந்து நடக்க முடியாமல் இல்லை, எழுந்து நடப்பார். ஆனால் கூட யாராச்சும் வேணும், தனியாக போக முடியாது அவரால். மாத்திரை எடுத்து ஒரு வாரத்தில் அவர் தனியாக போகிறதுக்கு ஆரம்பித்தார். நம்ம கூட்டம் கூட நம்ம வட்டமா பாடினா கூட வேணாப்பா நான் பார்த்துறேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தார் ஆள். 45 நாள் மாத்திரை ஃபுல்லாக டோட்டலாக எடுத்தார். நல்ல ரிசல்ட்டை பார்த்தோம். நல்லபடியாக இருந்தார், நல்லா இருக்கிறார். அவங்க பார்த்ததுக்குனாக்க டேப்லெட் எடுங்க, ஹீமோதெரப்பி மட்டும்தான் இதுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்பு, மற்றபடி எதுவும் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் நெட் மூலிமா நாங்கள் பார்த்து இங்கே எடுத்த பிறகு மாத்திரை நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது. அந்த மாத்திரை போட்ட பிறகு அவர் எழுந்திரிச்ச பிறகு அவரே போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுனால எனக்கு நம்பிக்கை மறுபடியும் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் இடையில கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் எடுக்காமல் இருந்ததுனால டேப்பிங் பண்ணோம். அந்த நீரெல்லாம் எடுத்த பிறகு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கான மறுபடியும் டோஸ் தான மாத்திரை நான் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 40 நாள் 45 நாள் கிட்ட இடையில விட்டு வந்தோம். அந்த மாத்திரை எடுத்து மறுபடியும் விட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தினால எடுக்காமல் இருந்தோம். சரி மறுபடியும் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு மறுபடியும் வந்திருக்கேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே டோட்டலாக முடிச்சிட்டோம், கேப் விட்டு மறுபடியும் வந்திருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறாரு. இப்போ வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டல், ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எதனா சாப்பிடணும், அதுக்கு மேலே எதனா சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மறுபடியும் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவருக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. சுகர் மட்டும் இருக்குது, அது எடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து இருக்குது தான். அது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது அவருக்கு. அதனால் அது அதிகமாக நாங்கள் பண்ணுறதில்லை. அதையும் பார்த்துன்னு தான் இருக்கும். அவருக்கு மொத்தம் டோட்டலாக 65 கம்ப்ளீட் நினைக்கிறேன். இப்போ பண்ணுறதுக்கு இப்போ அம்மா தான் இருக்காங்க. அவரும் பண்ணுறாரு. இடையில போனோன்னாக்கா இப்போனாக்கா இப்போ கொஞ்சம் ஒரு மாத்திரை விட்டதுனால என்ன ஆச்சுனாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இப்போ ஆள் இப்போ தேவைப்படுது. டேப்லெட் இப்போ வாங்கிட்டோம், போட்டாருனாக்கா அதுக்கப்புறம் ஆள் தேவையில்லை. அவரே பார்த்துப்பார். நடக்கிறதுலாம் அவரே பார்த்துப்பார். நான் தூங்குறதெல்லாம் நைட்டாக தான் இப்போ போல் நார்மலாக அவர் வீட்டில் தானே இருக்கார். எங்கேயும் போகிறதுனால அவர் டிவி பார்ப்பார், எதனா செல்லில் எதனா வச்சு வீடியோஸ் எதனா பார்த்துன்னு இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ தூங்குறது அப்போ தூங்குவார், எப்போ முழிப்பு வந்து அப்போ முழிச்சுட்டு அவர் ஏதாச்சும் பசங்களை கூட விளையாடின்னு என் குழந்தைங்களோட விளையாடின்னு கூட இருப்பார். இல்லை சார், அதே கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் பண்ணல, புதுசாக எதுவும் தெரில. அதே டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இப்போ டேப்பிங் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மாத்திரை வந்து மாற்றி தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க.